ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பேசிக்கான ஒரு 4 சிம்பிள் ப்ராடக்ட் தான். இந்த இதுவும் வந்து மீஷோவில் நான் ஆர்டர் போட்டு வாங்கினது தான். ப்ராடக்ட்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, இது வந்துட்டு 3மே சேர்ந்து காம்போவாக தான் கிடைக்கும், சிங்கிளாலாம் பீஸ் கிடையாது. இவங்கள்ட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னா இந்த பேக்கிங் தான். நம்ம வாங்கியிருக்கிறது என்னமோ 200 கீழே, 200 கூட சொல்ல முடியாது, 150 கீழே உள்ள ப்ராடக்ட்டு. ஆனால் அதுக்கு வந்து இந்த பபிள் ட்ராப் ஷீட்லாம் போட்டு செம பக்காவாக அனுப்பிச்சிருந்தாங்க. கிளிக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது, சிசர் வச்சு கட் பண்ணி தான் எடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடுக்கி அலுமினியமில் இருந்துச்சு. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால தான் பார்த்து வாங்கியிருந்தேன். இது எதுக்கு நான் அப்பளம் சுடுறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த க்ரில் பண்ணுறதுக்குள்ளது வந்துட்டு எனக்கு அந்த ஃபுல் காக்கெல்லாம் போடுறதுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ ஸ்டவ்லேயே வச்சு பண்ணதுனால இதை க்ரில் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த சிலிக்கான் ப்ரஷ்ஷு, இந்த 3மே எனக்கு கிடையாது அப்படின்ட்டு இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த 3மே சேர்ந்து இருக்கிற காம்போவாக வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மி தான், 134 ரூபா. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து என்னென்னா, என்னுடைய பர்பஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. பட் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது என்னதுக்கு அப்படிங்கிறத வீடியோ போக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவங்களுடைய வந்துட்டு பேக்கிங் வந்து பார்த்தலாம், அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது லிட்டுக்கு தனியாக கவர், ஹோல் ஆல் ஓவராக சேர்த்து ஒரு கவரு, லிட்டுக்கு தனியாக ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்துட்டு உள்ளே இருக்கிற மொத்த 5 பெட்டியில் ஒவ்வொரு தனித்தனி கம்பார்ட்மெண்ட் இருக்கும்ல, அந்த எல்லாத்துக்குமே தனித்தனி கவர் கொடுத்துருந்தாங்க. ஸோ பேக்கிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி மேலே டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்து உள்ளே எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்குற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லிட்டை பார்த்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அது எனக்கு பிடிக்குங்கிறதுனால தான். ஒரு டம்ளர் சைஸ் அளவுக்கு தான் இருந்தது. பட் பியூராக நமக்கு வந்துட்டு எவர் சில்வர் தான். ஸோ வந்து எந்த வித கலப்படமும் இல்லாத மாதிரி தான் இருந்தது. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. ஒரு குட்டி ஸ்பூனுமே அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. நான் வந்துட்டு எதுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்னா, என்னுடைய பழைய 5 பெட்டி இது தான். இதை நான் கல்யாணம் முடியும் போது அம்மா வந்து அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஏரலில் வந்துட்டு ராமகிருஷ்ண நாடார் கடையில் வாங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட இதோடைய ப்ரைஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 700 ரூபா கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் வந்து மீஷோவில் வந்துட்டு ஒரு 341 ருபீஸ் கிட்ட தான் வருது அப்படிங்கிறதுனால இதை வந்துட்டு இப்போ புதுசாக ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். வாங்கியிருந்தது என்னமோ இதுக்காக தான், பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வந்துட்டு போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. அண்டு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு என்ன சொல்கிறது, அதோடைய அரோமா எல்லாமே வெளியே போகாமல் அதுக்குள்ளேயே நமக்கு வந்துட்டு ஸ்பைசஸ்குள்ளே ஸ்மெல் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் 5 பெட்டி வாங்கியிருந்தேன். பர்போஸ் என்னமோ ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய பழைய 5 பெட்டியோடைய அளவை விட கொஞ்சம் சிறுசாக இருக்கும் அப்படிங்கிறதான் நினச்சேன். பட் வந்தது என்னமோ அதில் பகுதி அளவு தான் இருந்தது. மேபி நான் பார்த்த பார்வை கூட தப்பாக இருந்திருக்கலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அதுதான். பட் வந்துட்டு ப்ரைஸுக்கும் சரி, குவாலிட்டிக்கும் சரி அந்த அமௌண்ட்டு கரெக்டு தான். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு வரல, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. என்னுடைய பழைய 5 பெட்டி வந்துட்டு எவ்வளோ பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒரு 150 கிராம் கிட்டக்க பிடிக்கும். பட் இது வந்துட்டு ஒரு 75 கிராமாவது பிடிக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து 50 கிராம் தான் பிடிக்குது. உங்களுக்கு வந்து 50 கிராமுக்கு வந்து போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இந்த சட்டைக்கெலாம் நம்ம ஹேங்கராக யூஸ் பண்ணி போடுவோம்ல, சட்டையெல்லாம் தொங்க விடுறதுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி தான் எல்லோரும் நினச்சிருப்பீங்க. பட் நான் வாங்கினது என்னதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கிச்சன் பர்பஸ்க்காக. இதை நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் வந்துட்டு எல்லா திங்ஸுமே வந்துட்டு அடியில் ஒரு கபோர்டுக்குள்ளேயே போட்டு அடைக்கும் போது ஒன்று எடுக்கும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று ரொம்ப சிக்கி கிட்டுறதுனால, ஸோ இது வந்துட்டு எந்ததெல்லாம் அளவுக்கு வெயிட்லெஸ்ஸாக கம்மியாக தாங்குமோ அதை மட்டும் தொங்க விட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். இதோடைய ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஆணி அறையாமல் வேணும்னா கட்டாயம் இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் வந்து 94 ரூபா. ஆனால் ஒர்த் ஃபார் மணினே சொல்வேன். ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்துட்டு, வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேபி என்ன மாதிரி வந்துட்டு இந்த இதை யூஸ்வே பண்ணாதவங்க, அதாவது ட்ரம் கிளீனிங் அப்படிங்கிற ஆப்ஷனே யூஸ் பண்ணாதவங்களுக்காக உள்ளது இதுதான். மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் நான் வந்துட்டு மிஷின் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமாக வந்து என்ன செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த டேப்லெட்டோ இல்லை பவுடரோ எதுவுமே யூஸ் பண்ணலை. அதனுடைய விளைவு எப்படி இருந்ததுங்கிறத வீடியோ போக போக காட்டுறேன். பட் இது வந்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹82. இது வந்து சந்தேகமாகவே தான் வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு 6 months ஆகுது. மந்த்லி ஒன்ஸ் இப்போலாம் போட்டுருதேன் பார்த்துக்கோங்க. இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இந்த டேப்லெட்டை வந்துட்டு 1 இல்லைன்னா 2 வந்து நம்ம போட்டு விட்டுட்டு நம்ம வாஷிங் மிஷினில் வந்துட்டு ட்ரம் கிளீனிங் அப்படி இல்லைன்னா ரெஃப்ரெஷ் அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி விட்டுட்டோம்னா அது ஃபுல்லுமே நல்லா தண்ணியெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 45 minutes to 50 minutes வரைக்கும் ஆகும். நல்ல சூப்பராக ட்ரம்மை ஃபுல்லுமே க்ளீன் பண்ணி விட்டுரும். எனக்கு இது ஃபஸ்ட்டு டைம் நான் போடும்போது ரொம்பவே க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, ஒர்க் அவுட் ஆகலைன்னா நமக்கு ₹80 ஸ்வாஹா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்துட்டு ரொம்பவே பக்காவாக க்ளீன் பண்ணுச்சு. எதனால் என்னுடைய கிளாத்ஸ்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி கருப்பாக இருக்குல்ல, கறி துணி மாதிரி இருக்குல்ல, இது கறி பட்டதில் வாஷிங் மிஷின் துவைச்சி அப்படி ஆகிருக்கு. இந்த ட்ரம் கிளீனிங் அப்படிங்கிற ஒன்று பண்ணாததுனால எங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு விடாமல். பட் ஆஃப்டர் ட்ரம் கிளீனிங்க்கு அப்புறம் எங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஸோ இது வரைக்கும் யாருமே ட்ரம் கிளீனிங்லாம் பண்ணதே கிடையாதுன்னா தயவுசெய்து பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஃபில்டர் மட்டும் ரிமூவ் பண்ணி அதில் இருக்கிற அழுக்கை மட்டும் நம்ம போக்கினா காணாது, இதையும் பண்ணணும். நான் வந்துட்டு அந்த ஃபில்டருக்குள்ளே அழுக்கை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டதுனால பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ஓட்டிட்டேன். பட் இந்த மாதிரி கிளாத்ஸ்லாம் ரொம்ப கருப்பானதுக்கப்புறம் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இதை விட பெஸ்ட்டாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா என்ன மாதிரி ட்ரம் கிளீனிங்கே பண்ணாதவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் ஏதாவது இருந்தால் அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்து உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு தோணுச்சு, எந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.